மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணிகள் நாளை நடைபெறவுள்ள நிலையில் பொன்னேரிக்கரை பகுதியில் உள்ள அண்ணா உறுப்பு பொறியியல் கல்லூரியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. அதற்காக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 775 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தலானது 7 கட்டங்களாக நடைபெற்றது. அதிலே முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்து கடந்த 40 நாட்களுக்கும் மேலாக இந்த அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற வாக்கு எண்ணும் மையங்களில் தீவிர கண்காணிப்பு பணியிலே போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை மையமானது காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை பொன்னேரிக்கரை அருகே இருக்கக்கூடிய அண்ணா உறுப்பு பொறியியல் கல்லூரியிலே வாக்கு எண்ணும் மையமானது அங்கு பெட்டிகள் வைக்கப்பட்டு தொடர்ந்து காவல்துறையினர் 3 அடுக்கு பாதுகாப்புடன் சுழற்சி முறையிலே பணியமர்த்தப்பட்டு 220க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையிலே நாளை இந்த வாக்கு எண்ணிக்கையானது நாளை நடைபெறவிருக்கின்ற நிலையிலே தொடர்ந்து அந்த வாக்கு எண்ணும் மையத்திலே வரக்கூடிய அந்த பூத் ஏஜென்ட்டுகளாக இருக்கட்டும், அதே போன்று பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று எவ்வித நெரிசலும் ஏற்படா வண்ணம் அந்த பூத் ஏஜென்ட்டுகள் வரக்கூடிய பகுதியிலே கிட்டிகள் அமைக்கப்பட்டும் அதே போன்று அவர்கள் தீவிர சோதனைகளுக்கு உட்படுத்தும் வகையில் கிட்டிகள் கட்டப்பட்டு அங்கே அந்த பணிகளானது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த வாக்கு எண்ணும் மையத்திலே பல போலீசாரும் பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட வருகிறார்கள். இந்த காஞ்சிபுரம் மட்டுமின்றி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 775 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட வருகிறார்கள். இந்த முன்னேற்பாடு பணிகளாக அந்த பூஜைகள் செல்லக்கூடிய அந்த கல்லூரியின் நுழைவாயில்கள் 4 நுழைவாயில்கள் இருக்கின்றன. இந்த 4 நுழைவாயில்களிலுமே பதாகைகள் வைக்கப்பட்டும் அதே போன்று அதிகாரிகள் செல்லக்கூடிய அந்த பகுதியிலே அந்த பதாகைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த கிட்டிகள் கட்டப்பட்டு அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று அங்கு பூத் ஏஜென்ட்கள் வரக்கூடிய பகுதியிலும் சரி, அதே போன்று கட்சியினர் அங்க நிற்கக்கூடிய பகுதியிலும் சரி, அந்த அவர்களுக்கு தேவையான குடிநீர், அதே போன்று கழிப்பறை வசதி உள்ளிட்ட வசதிகளும் ஏற்பாடுபடுத்தப்பட்டு இருக்கிறது. பொதுப்பணித்துறையின் சார்பிலே தொடர்ந்து அந்த முன்னேற்பாடு பணிகளானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் அங்கே வாக்கு எண்ணும் மையத்திலே அங்கே தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இந்நிலையிலே தொடர்ந்து நாளை பாதுகாப்பு பணிகளானது 3 கட்டமாக 3 அடுக்கு பாதுகாப்புடன் நாளை அந்த வாக்கு எண்ணும் மையமானது போலீசாரின் கட்டுக்கோப்பிலே வந்திருக்கிறது. நாமும் கூட அந்த வாக்கு எண்ணும் மையத்திலே உள்ளே செல்லவதாலும் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.